Hi viewers, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, அதோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த வார்னால் நம்ம எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தட்டுப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் தட்டுப்பாடு. ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்ட் அளவுக்கு பாதிக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்களுக்குள்ள மட்டுமே இந்த ஷார்ட்டேஜ் இருந்ததுனால அவ்வளோ பெருசாக வந்து வெளியே தெரியல. இப்போ ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அது டச் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ வீடு கட்டுற மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கோங்கன்னு போட்டிருந்தேன். ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். டேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பயங்கர தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேனுஃபேக்சர் மட்டும் இல்லாமல் லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் கூட டேங்க் மேனுஃபேக்சரிங் வந்து டோட்டலாக இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ டேங்க் மேனுஃபேக்சரிங் எங்கேயுமே இல்லை இந்தியாவில் த்ரூ அவுட்டாக. ஏன் அப்படின்னா டேங்க் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நமக்கு எல்எல்டிபின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியலில் தான் வந்துட்டு டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அது ஸ்டாப் ஆனது, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நமக்கு பிளாக் ஆனதுனால நமக்கு இங்கே வரக்கூடிய மெட்டீரியல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் எல்பிஜி. ஸோ அது வந்து ஆஃப்ரிக்கா அந்த சுற்றி வேறு ரூட் மூலிமா நமக்கு இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்எல்டிபி மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால டேங்க் மேனுஃபேக்சரிங் வந்து ஹோல்ட் ஆனதுனால இப்போ டேங்க்குக்கு பயங்கர ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ வாட்டர் டேங்க்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா எல்எல்டிபி மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு லாஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் கூட இல்லை, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா பர் கேஜ் 18 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பர் கேஜ் 160. ஸோ 80 ருபீஸ்லேருந்து 160 ருபீஸ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இது அடுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால மேனுஃபேக்சர்ஸே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மெட்டீரியல் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து எல்எல்டிபி மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஹோல்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதில் மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஹெச்டிபி மெட்டீரியல் அப்படி தான். ஹெச்டிபி மெட்டீரியலில் பண்ணக்கூடிய ஹெச்டிபி பைப்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிவிசி பைப்ஸு, டேப்ஸ், இதெல்லாம் அடுத்த செக்ஷனு. ஸோ இது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இப்போ ஹை ப்ரைஸ் போட்டு ஒரு பொருளை வாங்கி அது திருப்பியும் லோவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இது கொண்டு போய் லாஸில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இப்போ ஹை ரேட்டில் ஒரு பொருளை வாங்கி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை வந்து நமக்கு எண்டு கஸ்டமர் வாங்குற வரைக்கும் அது ஒவ்வொருத்தருகிட்டையாக போகும். மேனுஃபேக்சர் டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே வந்து டீலர்ஸ் டு நமக்கு ரீட்டைலர்ஸ். ஸோ அந்த மாதிரி போய் எண்ட் யூசர்கிட்ட போய் சேரும். ஸோ இப்படி போகிற வேலை எங்கே ஹோல்ட் ஆனாலும் அது வந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படியே இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு கூட அந்த மெட்டீரியல் சேல் ஆகுதுன்னா அதோட ப்ரைஸ் டிஃபர் ஆகும். சின்ன பொருள்னா பரவாயில்ல. இப்போ வாட்டர் டேங்க் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 இருந்து 2000, 3000 அந்த அளவுக்கு கூட ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளே இருக்கோம், இன்றைக்கி வாங்கும்போது கோல்டுக்கே நம்ம சொல்கிறோம் இதையே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோல்டு வாங்கியிருந்தால் நிறையா வாங்கியிருக்கலான்னு. அதே மாதிரி தான் இப்போ இந்த வாட்டர் டேங்க், வாட்டர் டேப்ஸு, பிவிசி பைப்ஸ், ஸோ இதுலலாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு ஃபிஸ்கல் கிராஷ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இயர் வந்து இந்த இயரில் இது வந்து மார்ச் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் மந்த்து. ஸோ இந்த மந்த் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க எல்லா கம்பெனிஸுமே. ஸோ இப்போ எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷனே இல்லைனாலும் பரவாயில்லை, நமக்கு இந்த சேல்ஸே வந்து இன்க்ரீஸ் ஆகலைனாலும் சேல்ஸே இல்லைனாலும் லாஸில் போயிடக்கூடாது, நம்ம மெட்டீரியலை வாங்கி அது ஸ்டாக் வச்சு ஸோ இந்த இயர் முடியும் போது ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து கொடுக்கும்போது அதில் வந்து லாஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இதில் இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை ஒரு சில ஸ்டாக்கிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கும் நேற்று இருக்க 2 வீக்ஸ் பிஃபோர் உங்களுக்கே தெரியும் 60 இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அது 160 ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்தோன்னா இது 320 கூட ஆகலாம். அப்போ நம்ம வெளியே வந்து விடுறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும், நமக்கு லாபம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்கிஸ்ட்டு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. நம்ம மேனுஃபேக்சர்ஸ் அப்படி ஒரு ப்ரைஸ் அதிகமாக போட்டு வாங்கணுமா, டிமாண்ட் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ நிறைய ஹோஸ் கம்பெனிஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஹோஸ் கம்பெனிஸு
லோக்கலில் சொல்கிறேன், பெரிய கம்பெனிஸ் கிடையாது. ஸோ லோக்கலில் நிறைய பிவிசி பைப் மேனுஃபேக்சரர்ஸ், அதே மாதிரி ஹோஸ் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக அவங்க யூனிட்டை டெம்பரவரியாக வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம். ஏன் நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்கிறதுக்கு உண்டான காரணமும் கூட. ப்ரைஸ் தொடர்ந்து பிவிசி மெட்டீரியல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இருந்த ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸுமே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா, முடிஞ்சால் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வாங்குறேன்னா வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஹோல்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா அது இன்னும் நல்லது. ஸோ ப்ரைஸ் குறையறதுக்கான சான்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் அதோட நிலவரமே தெரியும். இல்லைன்னா இது வந்து ஹை ஆகிட்டு தான் இருக்கும். இது எப்போ ஸ்டெபிலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறது இந்த வார் முடியும் போது தான் தெரியும். ஸோ லைக் தட் இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபெர்டிலைசர்ஸ், அதே மாதிரி எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. அடுத்து துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமே வார் நடக்கிறதுனால தான். ஸோ அந்த சீ ரூட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆனது தான் பெரிய ரீசனே. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த இஷ்யூஸ் தொடர்ந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.